இன்றைக்கி நம்ம சிக்கனை வச்சு சிக்கன் ஃப்ரை செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கிற மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு நீங்கள் 1/2 கிலோ சிக்கன் எலும்பு இல்லாத சிக்கனாக வாங்கிக்கோங்க. நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். சிக்கனை போட்டுட்டு அது கூட குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு 2.5லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி போட்டுக்கோங்க. கலராக இருக்கும் ஆனால் உரைக்காது. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக நம்ம நெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. சிக்கனில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுப்பையும் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுக்கணும். பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலாவை. இப்போ ஒரு மூடி போட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிடங்கள் வேகட்டும். 5 நிமிடங்கள் வெந்த பிறகு 30 கிராம் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சிக்கன் ஃப்ரை. தண்ணி இருக்குது, அது ஒரு பக்கம் நமக்கு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பூண்டை உரித்து வச்சு அது கூட 1 ஸ்பூன் மிளகையும் போட்டு தட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் தட்டி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சிக்கன் ஃப்ரை. இப்போ கடாயில் 3 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவு தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை, நம்ம தட்டிய மிளகு பூண்டையும் போட்டுட்டு பச்சை மணம் போயிடணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். பச்சை மணம் போன பிறகு நம்ம சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் திரும்பவும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அப்போ தான் சிக்கன் ஃப்ரை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இஞ்சியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கிறோம், தேங்காயும் போட்டிருக்கோம். நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிபடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சான்ஸே இல்லை, அவ்வளவு சுவையாக இருக்கும். நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ சிக்கன் வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நல்லாவே வெந்திருக்கு. 1/2 பழம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. கூடுதல் சுவை தரும். இந்த லெமன் ஜூஸ் நீங்கள் லாஸ்ட்டு எண்டில் ஊற்றும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டி அப்படி இருக்கும். லெமன் ஜூஸ் ஊற்றி இறக்குனா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் லெமன் ஜூஸ் ஊற்றிடுங்க. அவ்வளவே தான். இப்போ 1 நிமிடம் நீங்கள் வறுத்துட்டு நீங்கள் இறக்கிற வேண்டியதான். பாருங்கள் எவ்வளவு அருமையாக நமக்கு ரெடியாக இருக்குன்னு. சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. சாதத்துக்கெலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.